தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் தேவசகாயம் பிள்ளை வழியாக நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அதற்கு நாம் நன்றி செலுத்தும் வகையிலும் இன்னும் தேவையான ஆசீர்வாதங்களை பெறவும் இந்த கல்வாரி பாதையை ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க நாம் இங்கே கூடியுள்ளோம். அன்புக்குரியவர்களே, தபக்காலம் என்பது மனமாற்றத்தின் காலம், இரக்கத்தின் காலம், ஜபத்தின் காலம், தபத்தின் காலம், தானத்தின் காலம் என பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். அதன்படி நாம் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து இந்த ஆண்டவரின் கல்வாரி பாதையிலே பயணிப்போம். ஆண்டவருடைய இறையாசிரை பெறுவோம். அனைவரும் இணைந்து இறைவா இதோ வருகின்றோம் என்ற பாடலை பாடவும். இறைவா இதோ வருகின்றோம், உன் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், உன் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. எம்மையை நாங்கள் மறக்க விடு, எம்மையை நாங்கள் மறக்க விடு. கொஞ்சம் ஏனையோர் துன்பம் நினைக்க விடு. இறைவா இதோ வருகின்றோம், உன் திருவுள்ளம் நிறைவேற்ற. வலியன உணவை தருகின்றோம், நிதம் பசித்தோர் குணவிட மறக்கின்றோம். வலியன உணவை தருகின்றோம், நிதம் பசித்தோர் குணவிட மறக்கின்றோம். கடமை முடிந்தன நினைக்கின்றோம், கடமை முடிந்தன நினைக்கின்றோம். எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்து விடு. இறைவா இதோ வருகின்றோம், உன் திருவுள்ளம் நிறைவேற்ற. உத்தமனஸ்தாப ஜபம். சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீர் அளவில்லா சகல நன்மை நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழுமனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனநொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறு மனஸ்தாபம் இல்லை, எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறு துக்கம் இல்லை. இனிமேல் ஒருபொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிக்கினை செய்கிறேன். மேலும் எனக்கு பலன் போதாமையால் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திருரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தல்வீர் என்று முழுமனதோடு நம்பியிருக்கிறேன். திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமேன். மலிந்தோர் சிலுவை பாதை முன்னுரை. சிலுவை என்றால் அது தோல்வியின் சின்னமாக, அவமானத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. ஆனால் அதே சிலுவைதான் வாழ்வின் சின்னமாக, மீட்பின் சின்னமாக உருமாற்றம் பெற்றது. கடவுள் தன் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பி அவமானப்பட்டு எல்லா மனிதர்களையும் பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்க திருவிழம் கொண்டார். சிலுவையின்றி மீட்பு இல்லை, மீட்பின்றி வாழ்வு இல்லை. கடவுளால் படைக்கப்பட்ட இப்பூமி பந்தில் அனைவரும் இறைவன் அன்பையும் சுதந்திரத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்பது இறை திட்டம். ஆனால் தங்களின் சுயநல ஆசைகளாலும் செல்வத்தின் மீது கொண்டுள்ள பற்றினாலும் மனிதன் படைத்தவனை விட படைப்பு பொருளை அதிகமாக நேசிக்கின்றான். மனித நேயத்தின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை விட விளம்பரங்களின் மீதும் போதை மற்றும் குடிப்பழக்க வழக்கங்கள் மீதும் ஆசையும் ஈர்ப்பும் அதிகமாக உள்ளது. நேரிய பாதையில் செல்வதை விட தவறான கோணலான பாதையை தேடுகிறான். உண்மை வாழ்வை நேசிப்பவர்கள் இயேசுவின் அடிச்சுவடுகளை அறிந்து அவரை அனுபவித்து அவர் மேற்கொண்ட அறிவழிகளை நம் வாழ்வின் பாதையாக கொள்வோம். அதுதான் சிலுவை உணர்த்தும் உன்னதமான பாடம் என்பதை உணர்ந்து இயேசுவோடு சேர்ந்து கல்வாரி பாடுகளை தியானிக்க புறப்படுவோம். தோளில் சிலுவை, நெஞ்சில் கொள்கை சுமந்தே
இயேசு போகின்றார், துணிந்து தேவன் போகின்றார். முதலாம் நிலையில் அரண்மனை தனிலே நீதியின் வாயில் மூடியதாலே முள்மூடி தரித்து உலகை நினைத்து அநீத தீர்ப்பை ஏற்றுக்கொண்டாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார், துணிந்து தேவன் போகின்றார். ஒன்றாம் நிலை. ஆராய்த்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது என்றாலும் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டரசித்தீர். அநியாய தீர்ப்பு அரங்கேறுகிறது. இனிய சகோதரமே, வெளிவேடத்தையும் வெளி தோற்றங்களையும் அங்கீகரிக்கும் நீங்கள் வெளிப்படையாக பேசிய என் மீது விசாரணை நடத்துகிறீர்கள். கட்டுகளை அவிழ்த்து போக விடுங்கள் என்று சொல்லிய என் கைகளையே விட்டீர்கள். எனது மனதில் தாகம் எல்லாம் என்னை போன்று நிரபராதிகள் யாரும் அநியாயமாய் தண்டிக்கப்படக்கூடாது என்பதுதான். தவறான தீர்ப்புகளால் மட்டுமல்ல, வெட்டி பேச்சுகளால், வீண் பழிகளால், விளம்பர மோகத்தினால் எத்தனை மனிதர்கள் தங்கள் வாழ்வை இழந்திருக்கிறார்கள். நான் இந்த உலகிற்கு நல்ல செய்தியை கொடுக்கவே வந்தேன். உங்கள் வார்த்தைகள் பிறர் வாழ்வை கெடுப்பதற்கு அல்ல, மாறாக உங்கள் வார்த்தைகள் நல்வாழ்வை பிறருக்கு கொடுக்கும் நற்செய்தியாக மாறட்டும். கனிவான இரக்கம் நிறைந்த நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை மட்டுமே பேசுங்கள். ஜெபம். நற்செய்தியின் ஒளியாகிய இறைவா, எங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் செயலாலும் பிறரை தீர்ப்பிட்டோம். உமது அருள் அனுபவத்தால் குறைகளை களைந்து நிறைகளை பார்க்கவும் நற்செயல் புரியவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் வேறு தயவாயிரம் சுவாமி, எங்கள் வேறு தயவாயிரும். எங்கள் வேறு தயவாயிரும் சுவாமி, எங்கள் வேறு தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்துமாக்கள் சர்வேசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலை பாரக்கடவது. ஆமீன். இரண்டாம் நிலையில் பழுவான சிலுவையை அவனில் மாளும் அனைவருக்காகவும் தாமே அணைத்து தோளில் இணைத்து கொடிய பயணம் ஏற்றுக்கொண்டாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே போகின்றார், துணிந்து தேவன் போகின்றார். இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதை என்றாலும் அத்திஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டரசித்தீர். உண்மைக்கு பாரச்சிலுவை பரிசாகிறது. இனிய சகோதரமே, உலகின் பாவங்களையும் தீமைகளையும் அகற்றி வாழ்வு கொடுக்க வந்தேன். பெரும் சுமைகளால் சோர்ந்திருப்போரே, எல்லோரும் வாருங்கள், உங்களுக்கு ஆறுதல் தருவேன் என்றும், என் முகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றும் மொழிந்தேன். என் மொழிகளை கேட்டாயா? இவ்வாறு மொழிந்த என்னையே சுமை என நினைத்து என் மீது பாரச் சிலுவையை சுமத்தி விட்டீர்கள். வாழ்வு தர வந்தவருக்கே இந்த கொடூரம். அப்படியெனில் பாமரர்களின் நிலையை எண்ணி பாருங்கள். சிந்தனை. சாதிய கொடுமைகளால்
மதவெறி செயல்களால், பதவி வெறிகளால், வேலையில்லா திண்டாட்டத்தால், வரதட்சணை கொடுமையால், பெண்ணடிமைத்தனங்களால் ஏற்பட்டிருக்கும் அந்த சிலுவைகளை அப்புறப்படுத்த முன்வாருங்கள். ஜெபம். சிலுவை சுமந்த இயேசுவே, நாங்கள் பிறருடைய சிலுவைகளை சுமப்பதற்கு பதிலாக சிலுவையாக மாறினோம். உம்மை போன்று பிறரது வாழ்வில் துன்பங்களை பார்த்து சுமை தாங்கியாக இருக்கும் வரம் தாரும். ஆமீன். விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயன போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் சர்வேசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவது. ஆமீன். மூன்றாம் நிலையில் முதல் முறையாக முடியா நிலையில் நிலை தடுமாறி தரையில் விழுந்து மண்ணை முகர்ந்து எழுந்து நடந்திட ஆற்றல் பெற்றாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்து இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே என்றாலும் அர்ச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டரட்சித்தீர். லட்சிய பாதையில் முதல் சறுக்கல். நண்பா, என் இலட்சிய பயணத்தில் முதல் சறுக்கலை சந்திக்கின்றேன். எனது இழிநிலையை பார்த்தாயா? நான் எனது கால்கள் தடுமாறுவதைக் கண்டு கலங்கவில்லை. நீ உன் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்பாடுகளிலும் சறுக்கி விழுகிறாயே. அதை நினைத்து நான் அஞ்சுகிறேன். நீ எல்லா வீழ்ச்சிகளினின்றும் விடுதலை பெறவும் தடுமாற்றங்களிலிருந்து உறுதி பெறவும் வேண்டியே நான் எழுந்து நடக்கிறேன். சிந்தனை. வாழ்த்தப்படுவோரெல்லாம் வாழ்ந்து விடுவதில்லை, வீழ்த்தப்படுவோரெல்லாம் வீழ்ந்து கிடப்பதில்லை. நீ எழுந்து நட. நான் வீழ்ந்து கிடக்கும் வரை மட்டுமே இவர்கள் மரித்தவர்கள். நீ எழுந்து விட்டால் தலை கவிழ்ந்து போய்விடுவார்கள். தடுமாற்றங்களில் இருந்துதான் உறுதிப்பாட்டை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம். அன்பு இறைவா, சுயநலத்தாலும் வீண் ஆசைகளாலும் பிறரை வீழ்த்தி நாங்கள் வீழ்ந்தோம். இனிமேல் பிறரை தூக்கிவிடும் நல்மனம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சதேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. ஆமேன். நான்காம் நிலையில் தளர்வுற்ற மகனை தாய்மறி கண்டு தேற்றுகின்றாரே. உலகம் விடிந்திட தீமை அழிந்திட வீரத்தாய் அவள் விடை கொடுத்தாளே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது அர்ச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டரட்சித்தீர். பெற்று வளர்த்த தாயின் முகம் வாடி போனது. அன்பு பிள்ளைகளே, எனது மகனுக்கு ஏற்பட்டிருக்கும் அவல நிலையை பார்த்தாயா நீ? என் மகனின் தோளிலே அவமானத்தின் அடையாளமான சிலுவையை சுமத்தி தலையிலே முள்முடி மூட்டி சாட்டைகளால் உடம்பெல்லாம் கிழித்து கதறும் என் மகனின் நிலையை கண்டு அக்களிக்கிறீர்களா?
உண்மைக்காக நீதிக்காக குரல் கொடுக்கும் உங்கள் பிள்ளைகளை ஊரார் வதைத்தது நேர்ந்ததால் உதாசீனப்படுத்தி விட்டீர்களா? அவர்களின் லட்சிய பயணத்தில் உடனிருந்து ஒத்துழைப்பு கொடுத்து தீமைகளின் வெற்றிக்கான உதவுங்கள். சிந்தனை. உங்கள் பிள்ளைகளிடம் பொதுநல பணிகளில் ஆர்வத்தை ஊட்டுங்கள். சமூக விடியலுக்காய் துணிவுடன் வீதிக்கு வந்து குரல் கொடுக்க தூண்டுங்கள். உங்கள் பிள்ளைகளின் மன போராட்டங்களில் நல்ல மன உறுதியை கொடுங்கள். அவர்களும் இனி என் மகனை போன்றுதான் இருப்பார்கள். ஜெபம். இரக்கம் நிறைந்த இயேசுவே, உம் அன்னையின் சந்திப்பு உமக்கு ஆற்றலையும் சக்தியையும் தந்தது. நாங்கள் பணம் பதவி என்று தேடாமல் லட்சிய வாழ்வை தேடும் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் வரம் தாரும். ஆமீன். விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை உட்படுத்தாதேயும், தீயோடமிருந்து எங்களை விடுவித்தரலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறையன்னியே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்த போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்துமாக்கள் சர்வேசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலை பாரக்கடவது. ஆமீன். ஐந்தாம் நிலை. ஐந்தாம் நிலையில் சுமைதனை பகிர்ந்திட சீரே நகரத்து சீமோன் உதவிட உதவும் பாடத்தை உயர்ந்த வேதத்தை உலகிற்கு சீமோன் எடுத்து சொன்னாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். ஐந்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே நின்றால் உமது அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐந்தாம் நிலை. தடுமாற்றத்தில் தோள் கொடுக்க வந்த சீமோன், அன்பு சகோதரமே, என் பதவியிலே வீழ்ந்து விட்டால் கொடுமையின் நேரம் குறைந்து விடுமோ என அஞ்சுகிறார்கள். சிலுவை சுமக்கும் வழியில் வந்த சீமோனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறீர்கள். சீமோன் விரும்பி உதவி செய்ய வந்தார் அல்ல, என்றாலும் சிலுவை சுமக்க உதவியதால் பெரியவராக கருதப்பட்டார். சிந்தனை. பிறரே வாழ்வில் உயர செய்கிறவர்கள், துன்பங்களை பகிர்ந்து கொள்கிறவர்கள் பெரியவர்கள் தான். அத்தகையோர் எத்தனை பேர் நம்முடைய இருக்கிறார்கள். சுமைகளால் சோர்ந்து போன இதயங்களை தூக்கிவிடும் ஏணிகளாய் மாறுவோம். தடுமாறி வாழ்வரே கரை சேர்க்க உதவும் துடுப்புகள் ஆவோம். ஜெபம். உறுதிப்படுத்தும் இறைவா, பிறருக்கு உதவி புரிய வாய்ப்புகள் கிடைத்தும் உதவ மறுத்தோம். உதவ முன் வருவரை தடுத்தோம். இனிமேல் முன் வந்து தோள் கொடுத்த சீமோனுக்காக மாற அருள் தாரும். ஆமீன். விடுவிக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் சர்வேசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பாரக்கடவது. ஆமீன். ஆறாம் நிலை. நிலையில் ஆண்ட
அவர் முகத்தை துடைத்திட வெரோனிக்கா துணிந்து விட்டாரே. பூமியில் பெண்கள் துணிச்சலின் தூண்கள் என்பதை வெரோனிக்கா உணர்த்தி விட்டாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அர்ச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டரட்சித்தீர். ஆறாம் நிலை. இதயத்தின் ஈரத்தை வெளிப்படுத்திய மங்கை, அன்பு சகோதரனே, பாரமான சிலுவையை சுமக்கும் போது வீரமங்கை கரைபடிந்த திருமுகத்தை துணிவுடன் துடைக்கிறாள். வெரோனிக்கா இப்பொழுது வீரமங்கை நெஞ்சில் ஈரமும் மனித நேயமும் இருந்ததால் அவர் ஈரமங்கை பெண்ணோ, நீ எழுந்திடு, தடக்கற்கள் எல்லாம் படுகற்களாகும். நீ புறப்பட்டு விட்டால் புயல் கூட தன் பயணத்தை நிறுத்திவிடும். விமர்சனங்களையும் நீர்க்குமிழியாய் தோன்றும் உதிரி வார்த்தைகளையும் கண்டு கிணற்று தவளையாய் முடங்கி விடாதே. சிந்தனை. பெண்களை அடக்கி ஆளும் ஆணாதிக்க சாதிகளுக்கு நீ அடங்கி போய் விடாதே. சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் பயந்து சமூக சாதிக்குள் விழுந்து விடாதே. நீ புது சரித்திரம் படைக்க வேண்டும். இனி நீ மாள பிறந்தவள் அல்ல, உலகை ஆள பிறந்தவள். ஜெபம். ஜெபம். அன்பு இயேசுவே, உன் கரைப்பிடித்த திருமுக கோலத்தை கண்டு பெண்ணின் கரம் செயலாற்றி உமக்கு ஆறுதலையும் அமைதியையும் தந்து நாங்கள் பிறர் துன்பத்தில் உதவ கரமாக்கி உருமாற அருள் தாரும். ஆமென். விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மேரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்துமாக்கள் சர்வேசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். ஏழாம் நிலையில் இரண்டாம் முறையாய் பூமியில் விழுந்தார் விடியலின் விதையாய். மண்ணில் விழாமல் மறுபடியாமல் கோமை மணியும் பயனளிக்காதே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். ஏழாம் நிலை. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அர்ச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாதங்கள் தடுமாறி இரண்டாம் முறை விழுகிறார். அன்பு சகோதரமே, படை வீரர்களின் சாட்டை அடிகளாலும் சித்திரவதைகளாலும் நான் சொல்ல முடியாத துன்பத்திற்கும் வேதனைக்கும் உள்ளாக்கப்பட்டேன். இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது. அதற்குள் சிலுவை பாரத்தால் மீண்டும் விழுந்து விட்டேன். வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது நீயாக இருக்கட்டும். லட்சிய தாகம் கொண்ட மனிதர்கள் பல சறுக்கல்களை சந்திக்கிறார்கள். முயற்சிகளை அவர்கள் ஒருபோதும் நிறுத்துவதில்லை. போராட்டங்களையும் வீழ்ச்சிகளையும் சந்தித்தவர்கள்தான் சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கிறார்கள். இப்பூமி பந்தில் விழுப்புண் இல்லாமல் வெற்றி இல்லை. விழுந்தால் நீ விதையாக விழு, எழுந்தால் மலையாக எழு. ஜெபம். அன்பு இயேசுவே, வீழ்ந்த போதும் எழுந்து நடந்தீர். நாங்கள் பிறரை வீழ்த்தியும்
துன்பத்திற்கு உள்ளாக்கியும் மகிழ்ச்சியடையாமல் பிறரை எழுந்து நடக்கச் செய்ய அருள்தாரும். ஆமீன். விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலை பார்க்கடவது. ஆமேன். எட்டாம் நிலையில் எருசலேம் வீதியில் ஆறுதல் அளித்தன கருணையின் மகளிர் அழுவதை நிறுத்தி அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பதுவே ஆறுதலாகும். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். எட்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் மொழிந்த இயேசு, அன்பு நெஞ்சங்களே, உங்கள் இதயத்தின் ஈரத்தையும் அன்பையும் கண்டு உள்ளம் பூரிப்படைகிறேன். படை வீரர்கள் பலர் என் தலையில் முடிசூட்டி மகிழ்ந்தார்கள். காட்டிக் கொடுத்த துரோக முட்டாள்களை விடவாய் இவை துளைத்து விடப் போகிறது. ஆண்டவருக்கு ஆறுதல் சொல்ல வந்த பெண்கள், ஐயோ ஆண்டவரே, நீர் வீதிகளில் பேசியதும் எல்லாருக்கும் புதுமை செய்ததும் வீணாய் போனதோ என்று கதறி அழுதார்கள். சிந்தனை. அன்புள்ள தாய்மார்களே, உங்களை போன்ற இரக்கமுடைய பெண்களின் கண்ணீரும் உடனிருப்பும் ஒரு நாளும் வீண் போகாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் புரியும் தியாகங்களை நான் அறிவேன். நீங்கள் எனக்காக அழாதீர்கள். உங்கள் வாழ்வின் அவலங்களிலிருந்து விடுதலை பெற அழுங்கள். உள்ளத்தில் உறுதியோடு பணியாற்றுங்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களது வார்த்தைகளால் சுயநல செயல்களால் பிறரை அழவைக்கின்றோம். எங்கள் அநீத செயல்களை ஆய்வு செய்து தவறுக்காய் மனமருந்தவும் அழுது புலம்புவோருக்கு ஆறுதலாயிருக்கவும் வரம் தாரும். ஆமீன். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலை பார்க்கடவது. ஆமீன். ஒன்பதாம் நிலை. ஒன்பதாம் நிலையில் மூன்றாம் முறையாய் முழு முதல் தலைவன் வீழ்ந்திடலானார். பாரம் அழுத்த சோகம் வருத்த லட்சிய தாகத்தால் துடித்தெழுந்தாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார்.
துணிந்து தேவன் போகின்றார். 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது என்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டரட்சித்தீர். சுமை தாங்கியான இயேசு 3ஆம் முறை விழுகிறார். அன்பு சகோதரமே, கால் கடுக்க நடந்து களைத்த உடம்பில் சிலுவையின் பாரம் அழுத்துகிறது. சுமை தாங்க வந்த இறைவனே, சாய்ந்து போன கோர காட்சி. கொல்கத்தா மலையை அடையும் முன் என் வாழ்வு முடிந்துவிடக்கூடாது. நான் பழுவான பார சிலுவையை சுமந்து சென்றதால் என் கால்கள் தள்ளாடியது. மனித நேயமில்லாத மனிதர்களால் நான் கீழே விழுந்தேன். சிந்தனை. சகோதரமே, வாழ்வை இழந்த வறியோர்க்கு, ஏழ்மையால் வாடியோருக்கும் உன் கரத்தை நீட்டு. அண்டி வரும் ஏழைகளுக்கு நீட்டாத உன் கரங்கள் எனக்கு மட்டும் வேண்டாம். இப்பூமியில் எழ முடியாமல் வீழ்ந்து கடப்போரை தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய். ஜெபம். தியாகம் நிறைந்த இயேசுவே, திருவிடல் கொடியவர்களால் வதைக்கப்பட்டு கால்கள் தடுமாறி நீ விழுவதை பார்க்கையில் என் இதயம் உடைந்து போகிறது. நான் எப்பொழுதும் நல்லதையே செய்து நல்வழியில் நடக்க மன உறுதியை தாரும். ஆமீன். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மேரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்துமாக்கள் சர்வேசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலை பாரக்கடவது. ஆமீன். 10ஆம் நிலையில் அவமான சீகரத்தில் அணிந்துள்ள ஆடையை அகற்றியதாலே யாவும் இழந்து தலையை கவிழ்ந்து லட்சிய ஆடையை உடுத்தி நின்றாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டரட்சித்தீர். ஆடையில் களையப்படும் இயேசு. அன்பு சகோதரமே, ஆண்டவன் பார்ப்பது வெளி தோற்றங்களே அல்ல, மாறாக அகத்தினையே பார்க்கிறார். என் உடல் காயங்களோடு ஒட்டியிருந்த கரைபடிந்த துணியை இழுத்து உரிகிறார்கள். இதயமுள்ள எந்த மனிதரும் இத்தகைய கொடூரச் செயலை செய்ய மாட்டார்கள். என் ஆடையை தொட்டு நலம் பெற்றவர்கள் பலர் உண்டு. ஆனால் சிறிதளவு கூட இதயத்தில் ஈரமின்றி என் ஆடையை அகற்றி அக்களிக்கிறார்கள். சிந்தனை. என் ஆடை அகற்றி மகிழ்பவர்களே, முகத்திற்கு முன் பாவனையும் முதுகில் சுத்திய கொண்டு குளிப்பறுக்கும் இரட்டை வேடம் முகமூடியை உரித்து போடுங்கள். திருமண சந்தையில் கோடி கோடியாய் சம்பாதிக்க நினைக்கும் கோழைத்தனங்களை உரிந்து போடுங்கள். முடிந்தால் போர்த்துங்கள். சின்னஞ்சிறியோருக்கு செய்ததை எனக்கு செய்ததாய் எண்ணுங்கள். எல்லோரையும் வாழ வைக்க வழிவிடுங்கள். ஜெபம். துயரப்பட்ட என் அன்பு இயேசுவே, நாங்கள் பிறரை குழி தோண்டி புதைக்கும் இரட்டை வேடங்களை அகற்றவும், நன்மை தலங்களால் பிறர் வாழ்வில் ஏற்பட்டுள்ள அவமானங்களை அகற்றி ஆடையாய் மாறிடவும் அருள் தாரும். ஆமீன்.
விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மெரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பு நிலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலை பாரக்கடவது. ஆமீன். 11ஆம் நிலையில் மாசற்ற இயேசுவை சிலுவையில் அறைந்தனர் தீமையின் ஏவலர். பாவம் ஒரு புறம், பழியோ மறுபுறம். இதுதான் உலகின் நடைமுறை பாடம். தோளில் சிலுவை, நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது அர்ச்சிஷ்டப்பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டரசித்தீர். ஆட்டுக்குட்டி ஆணியால் அறையப்படுகிறது. அன்பு சகோதரமே, நவீன உலகின் மிக பெரிய பாவம் கண்டுகொள்ளாமை. நமக்கேன் வம்பு என்று ஒதுங்காத, நன்மை செய்ய தயங்காத நல்லவர்களை வாசலில் நின்று வரவேற்பது சிலுவை சாவுதான். தன்னை வருத்தி ஆளாக்கிய பெற்றோரை முதிர்ந்த வயதில் சுமையென கருதி அநாத இல்லங்களில் தூக்கி எறிந்து விடுகிறீர்களே, என்ன நியாயம்? நீ பளபளக்கும் பல மாடி கட்டடத்தில் பளிங்கு தரையில் பஞ்சு மெத்தையில் படுத்துறங்கும் போது உன் பெற்றோரை வீட்டு திண்ணையில் போட்டு விலங்கினாலும் இழிவாக நடத்துகிறாயே. எத்தனை காலம் வேதனை தீயில் வாழ வைத்த தெய்வங்களை வேக வைப்பீர்கள். சிந்தனை. பிறரை கண்டுகொள்ளாத இயந்திரம் இதயங்களை பற்றி மனித நேயம் கொண்ட இதயங்களை பொருத்துங்கள். அடுக்கின்ற கரங்களை அப்புறப்படுத்திவிட்டு அணைக்கின்ற கரங்களை வளர்த்து கொள்ளுங்கள். பிறருக்கு சேவை செய்ய விரிக்கின்ற கரங்களும் பிறரின் தேவைக்காய் ஓடுகின்ற கால்களும் என்றும் உங்களோடு இருக்கட்டும். ஜெபம். அன்பு இயேசுவே, நீ பிறர் வாழ உம்மையே பலியாக்கினீர். நான் பிறர் வாழ என்னையே கொடுக்கவும் என் உழைப்பினால் பிறரை வாழ்வில் உயரச் செய்யவும் அருள் தாரும். ஆமேன். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. உலகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலை பாரக்கடவது. ஆமீன். நிலையில் கல்வரின் நடுவில் கொடூரமாயேசு உயிர் துறந்தாரே. பேரொளி இறப்பில் போராட்டம் வலுப்பர். இதுதான் விடியலின் வைகரை கோலம். தோளில் சிலுவை, நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார்.
12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது அர்ச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உயிர் கொடுத்த ஜீவனின் உயிர் பிரிந்தது. அன்பு சகோதரமே, மனிதநேய புறா சுட்டு வீழ்த்தப்பட்டது. சிலுவையில் எனக்காக நீர் அடைந்த வேதனையில் உம் பாசம் புரிகிறது. உம் மீட்பு என் கண்களுக்கு தெரிகிறது. இங்கே இறை திட்டம்தான் நிறைவேறுகிறது என்பதும் புரிகிறது. உம் புரட்சி கனவால் லட்சிய நோக்கத்தால் விளைந்ததுதான் உமது சாவு. சிந்தனை: ஒருமுறை மட்டுமே வாழும் இந்த பூமியில் எதை விட்டு செல்ல போகிறாய்? நீ சேர்த்த செல்வங்கள், பெற்ற பட்டங்கள், வகித்த பதவிகள் எதுவும் உன்னோடு வராது என்பதுதான் சாவு கற்றுத்தரும் பாடம். உனது வாழ்வு இப்பூமியில் அழியா சரித்திரம் படைக்கட்டும். ஜெபம். அன்பு இயேசுவே, நீர் மனிதத்தை பாதுகாக்க மனிதனாய் இவ்வுலகில் பிறந்து உம்மையை கொடுத்தீர். இவ்வுலகில் வாழும் அனைவரும் உம் வழியை பின்பற்றி நல்லனவற்றை செய்ய அருள்தாரும். ஆமீன். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை எங்களை விடுவித்தள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்துமாக்கள் சர்வேசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவது. ஆமீன். 13ஆம் நிலையில் மரியாவின் மடியில் மரித்த மகனுக்கு தாலாட்டு பாட்டு. தாயின் மடிதான் என்றென்றும் தஞ்சம், தரணிக்கு முழுவதும் இதுதான் வேதம். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்து போகின்றார். தொழிந்து தேவன் போகின்றார். 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது அர்ச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயின் மடியில் தஞ்சமடைந்த இயேசு. அன்பு சகோதரமே, இது மனித நேயமில்லாத கயவர்களால் அரங்கேற்றம் செய்யப்பட்ட கொலை. என் மகனை வீழ்த்தி விட்டதாக கொக்கரிக்கிறார்கள். ஆனால் இது விடுதலையின் ஆரம்பம் என்பதை புரிந்து கொள்ளும் ஞானம் அவர்களுக்கு இல்லை. உயிரற்று பலருக்கு உயிரளித்தவர், வாட்டும் நோய்களை விரட்டி அடித்தவர், கலக்கடித்த பேய்களின் கழுத்தை நெரித்தவர். அவர் உண்மையை சொன்னதால் உயிரை எடுத்தீர்கள். சிந்தனை: உங்கள் நெஞ்சங்களில் ஒன்றை மட்டும் பதித்து கொள்ளுங்கள். என் போன்ற கதி உங்களுக்கு ஒருபோதும் வராமல் இருக்க விழிப்போடு செயல்படுங்கள். பிள்ளைகளை கூட்டு புழுக்களாய் அடைத்து விடாமல் சமூக விடியலின் அடையாளங்களாய் வளர்த்தெடுங்கள். அவர்கள் மகனாய் மகளாய் வாழ்வார்கள். தியாகம் நிறைந்த இயேசுவே, அன்று மடியில் சுமந்து தாலாட்டு பாடிய அன்னை இன்று உயிரற்ற திரு உடலை அள்ளி அணைத்து கதறுகிறாள். எங்கள் பிள்ளைகளை சமுதாய கரிசனையை லட்சியமும் கொண்டவர்களாக வளர்த்தெடுக்க அருள் தாரும். ஆமென். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. பக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவது. ஆமீன். 14ஆம் நிலையில் கல்லறை தனிலே இயேசுவின் உடலை அடக்கம் செய்தாரே. கருவறை தொடங்கி கல்லறை வரைக்கும் தொடர்ந்திடும் பயணம் உன் கதை கூறும். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டச் சித்தீர். புரட்சி புயல் கல்லறையில் ஓய்கிறது. அன்பு பிள்ளைகளை, விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே இருந்த இடைவெளியை நீக்கி மனிதருக்கும் இறைவனுக்கும் இடையே உறவு பாலத்தை கட்டி எழுப்ப வந்த விடியலின் நாயகன் இயேசுவை மண்ணுக்குள்ளே விதைத்தனர். மண்ணை தோண்டி தங்கத்தை எடுப்பது இயற்கையின் நியதி. ஆனால் இங்கு மண்ணை தோண்டி தங்கத்தையே புதைக்கிறார்கள். அன்பை விதைத்து அருளை கொடுத்தவருக்கு ஏன் இந்த கொடுமை என்பதுதான் புரியவில்லை. சிந்தனை: வளரும் தலைமுறையே, வன்முறையை எத்தனை காலம் வளர்க்கப் போகிறீர்கள்? இனிவரும் தலைமுறை புதுமுறையை வளர்த்தெடுக்கட்டும். வாழும் வரை தீமைக்கும் வன்முறைக்கும் தீயிட்டு நன்மைக்கு மாலையிட்டு புதிய சமுதாயம் படைக்க புத்துணர்வும் எழுச்சியும் பெறுவோம். ஜெபம். தன்னையே பலியாக்கி இயேசுவே, நீர் விதையாய் மடிந்து விருட்சமாய் துளித்தீர். பிறருக்கு நல்லதை சொல்லும் அளவிற்கு எங்கள் வாழ்வும் சாவும் அமைந்திட அருள் தாரும். ஆமேன். விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. உலகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலை பாரக்கடவது. ஆமென். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. ஜெபம் செய்வோம்.
மகா கிருபை இரக்கம் நிறைந்த அன்பான ஆண்டவரே, இந்த வேளையிலும் நன்றியோடு பார்க்கின்றோம் அப்பா. அன்பு ஆண்டவரே, இந்த தேவசகாயம் பிள்ளை வழியாக எங்களுக்கு எத்தனையோ அருள்வாசிகளை பெற்று தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கூடி ஜபிக்கும் குடும்பம் கூடி வாழும் என்பது போல நாங்கள் கூடி ஜபிக்கும் ஜபங்களை ஏற்றுக்கொண்டு இந்த தவக்காலத்தில் செய்யும் அத்தனை பக்தி முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்து அதன் பயனாக இந்த குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை அள்ள வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடி ஜபிக்கின்றேன். தவக்காலத்தில் நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதியும். இன்னும் இந்த தவக்காலத்தில் ஜபம் தவம் தானம் என்ற சிந்தனையில் நாங்கள் இன்றைய தினத்திலே தியானித்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து இதுவரை நீர் காத்து வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பனே. தொடர்ந்து வரும் நாட்கள் ஆண்டவர் எங்களோடு எங்களை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் வாழ்வை முன்னெடுக்க தேவையான ஆற்றலையும் அருளையும் இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் அளித்தள்ள வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடி ஜெபிக்கின்றேன். குறிப்பாக இந்த தினத்திலே எங்கள் திருத்தந்தைக்காக நாங்கள் கூடி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டிருக்கும் திருத்தந்தைக்கு நல்ல உடல் சுகம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் திருச்சபையை கட்டிக்காக்க தேவையான ஆற்றலையும் அருளையும் கொடுத்து அவருக்கு நல்ல உடலுள்ள சுகத்தையும் நீடி ஆயுளையும் தந்து அவரை நீர் உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடி ஜெபிக்கின்றேன். இன்னும் எத்தனையோ தேவைகளோடு பார்த்து அமர்ந்திருக்கின்றோம். நாங்கள் கேட்காமலே எல்லா தேவைகளையும் எங்களுக்கு நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பனே. எங்கே என் நாமத்தையும் 2-3 பேர் கூடினால் அங்கு நான் வாசம் பண்ணுவேன் என்று எங்களுக்கு வாக்கு தந்தீரே. வாக்கு மாறாத அன்பின் தெய்வமே, நாங்கள் நோய் நொடிகளோடும் கவலையோடும் கண்ணீரோடும் கடன் பிரச்சனையோடும் அப்பா தந்தையும் பாத்தில் அமர்ந்து வேண்டி நிற்கின்றோம். உம்முடைய கிருபை உம்முடைய பிரசன்னம் எங்களோடும் குறிப்பாக இந்த சமூகத்தோடும் எங்கள் பங்கு சமூகத்தோடும் கூடியிருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடி ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, எத்தனையோ நோயாளிகள் அவதிப்படுகின்றார்கள். மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் முடங்கி கிடக்கும் அத்தனை நோயாளிகளுக்காகவும் நாங்கள் கூடி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கேன்சர், சுகர், பிரஷர், தைராய்டு கட்டிகள், பக்கவாதம், மாரடைப்பு, சிறுநீரக கோளாறுகள் போன்ற கடுமையான நோயினால் அவதிப்பட்டு இருக்கும் மக்களை நீரே உமது அன்பு கருத்தால் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் உமது திருமகனின் விலைமதியாத திருரத்தத்தை எங்களது உடலில் பாய விட்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆசீர்வதியும். ஆண்டவரே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறிய அன்பு ஆண்டவரே, நீரே எங்களுக்கு நல்ல மருத்துவராக இருந்து உமது திருமகன் பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவும். ஆண்டவரே, இரத்தப்போக்கினால் அவதியுற்ற கானானிய பெண்ணுக்கு உமது ஆடையின் விளிம்பை தொட அருள் விரிந்து நோய் நீங்கி நலமாயிரு என்றீரே. அன்பு ஆண்டவரே, அதுபோன்று நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது ஆடையின் விளிம்பை தொட அருள்தாரும். ஆண்டவரே, இன்னும் பக்கவாதமாக படுத்திருந்த மகனோடு கட்டளை தூக்கி கொண்டு நட என்றீரே. அதுபோன்று எங்கள் பங்கு சமூகத்தில் அத்தனை பக்கவாதமாக படுத்திருக்கும் மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் தாய்மை இழந்திருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பேறுகாலத்தை தந்தள்ள வேண்டும் என்றும் பிள்ளை செல்வம் இல்லாத மக்களுக்கெல்லாம் பிள்ளை செல்வத்தை வழங்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடி ஜெபிக்கின்றேன். நாங்கள் செய்யும் தொழில்களை ஆசீர்வதியும். அதன் பயனாய் குடும்பத்தில் அமைதி சமாதானம் முன்னேற்றத்தோடு வாழ நீரே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கின்றேன். குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் இல்லத்தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இல்லத்தை வழிநடத்த தேவையான ஆற்றலையும் அருளையும் அவர்களுக்கு அருள்வீராக. இன்னும் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் கொடும். தேர்வெழுதும் பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபகத்திறனை கொடும். ஆண்டவரே, நல்ல வருங்காலத்தில் வரும் சவால்களை சந்திக்க தேவையான உடல் வலிமையும் மன வலிமையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து நீரே உடனிருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடி ஜெபிக்கின்றேன். குடும்பத் தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். அவர்கள் செய்யும் தொழிலை நீர் ஆசீர்வதியும். நல்ல உடலுள்ள சுகத்தையும் நீடிய ஆயுளையும் தாரும். ஆண்டவரே, இன்னும் எத்தனையோ தேவைகள் நாங்கள் கேட்காமல் இருக்கின்றோம். ஆண்டவரே, அத்தனை தேவைகளை நீர் எங்களுக்கு நிறைவேற்றி தாரும். இந்த திருப்பயணத்தின் வழியாக ஆண்டவர் எங்களுக்கு அதிசயம் செய்தார் என்று இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கூறத்தக்க வண்ணமாய் நீரே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் வாகனம் ஓட்டும் சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவனை உமது அருள்கரத்தினால் வழிநடத்துவீராக. இன்னும் இந்த திருப்பயணம் முடியும் வரை எங்களோடு எங்களை வழிகாட்டும் நல்ல பாதுகாப்பை தாரும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். விடுதலைக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமெங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக. ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமீன்.